வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, தொகுதி மறு வரையறை மசோதா நேற்று 2 நாளாக பார்லிமெண்ட்டில் விவாதம் நடந்துச்சு. அது ஆரம்ப கட்டத்திலே எதிர்க்கட்சியில் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்த ஒரு மசோதா. அதாவது 3 மசோதா தாக்கல் பண்ணுற போல தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. அது ஏற்கனவே 2023 பாஸ் ஆனது. எதிர்க்கட்சியெல்லாம் ஆதரவு கொடுத்து பாஸ் ஆன ஒரு மசோதா அது. ஆனால் பாஜக அரசு நடைமுறைப்படுத்தவே இல்லை. பார்த்திங்கன்னா 2024 அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதாவது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கணும். ஆனால் பாஜக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா 2029க்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 மாநில தேர்தல் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே 3 மாநில தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னும் நமக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் நடக்க போகுது. 23ஆந்தேதி நமக்கு நடக்குது. 29ஆந்தேதி 2 கட்டமாக வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்குது. 23, 29 மே 4 ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மகளிர் ஓட்டை வாங்குறதுக்காக பாஜக பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. ஏற்கனவே நிறைவேற்றின ஒரு மசோதாவே திரும்ப கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம்ன்ற போர்வையில் சொல்லி அதுக்குள்ளேயே தொகுதி வரைவு மசோதாவையும் உள்ளே கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு மசோதையும் உள்ளே கொண்டு ஒரு நாடகத்தை நடத்தி பார்த்துச்சு பார்லிமெண்ட்டில் மத்திய பாஜக அரசு. எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய கடுமையான சாட்டையடி கொடுத்து விமர்சனம் பண்ணாங்க. இன்னொன்று, அந்த மசோதா ஒரு முக்கியமாக அது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா. அது அதாவது ஏற்கனவே 543 எம்பிகள் இப்போ இருக்கிறாங்க. அதனுடைய எண்ணிக்கையை 880 உயர்த்தணும். அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சரத்துக்களை மாற்றுறது தான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம். அப்படி மாற்றும்போது அதை பார்லிமெண்ட்டில் அதாவது ஆளுங்கட்சி ஆதரவு கொடுத்தா மட்டும் போதாது. அதாவது அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆதரவு கொடுத்தா மட்டும் போதாது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பங்கு இருக்கக்கூடிய எம்பிக்களில் 2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு கொடுக்கணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய 543 எம்பிக்களில் குறைந்த அந்த 2 பங்கு அப்படின்னும்போது 352 எம்பிக்கள் அவங்க ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் அந்த மசோதா பாஸ் ஆகும். ஆனால் நேற்று 2 நாள் விவாதத்துக்கு அப்புறம் நேற்று மாலை நடந்த ஓட்டெடுப்பில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஆதரவு கொடுத்தது 298 எம்பிக்கள் தான் அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி தான் ஆதரவு கொடுத்துருக்கு. எதிர்க்கட்சிகள் பார்த்திங்கன்னா 230 பேர் ஒரே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் அந்த மசோதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய விமர்சனங்கள், அதாவது அந்த விமர்சனங்களை உண்மை நியாயமான விமர்சனங்களை நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணாங்க. குறிப்பாக திமுக நேற்றே கருப்பு சட்டை போராட்டம்னு ஒன்று ஆரம்பித்து காலையிலே அந்த மசோதா கொடுத்து ஆரம்பிச்சிட்டாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி அவங்க அந்த நாடாளுமன்றத்தில் கலந்துக்கிட்ட திமுக எம்பிக்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கருப்பு சட்டை தான் அணிஞ்சிருந்தாங்க. நேற்று அந்த மசோதா தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் தான் பட்டாசு வெடித்து கொண்டாடி கருப்பு சட்டையை கழட்டி போட்டு வெள்ளை சட்டையை வழக்கம் போல் அணிஞ்சு உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறார், அமித்ஷாவே சொல்லிட்டார் இந்த மசோதா தமிழகத்துக்கு நல்லது, அப்படி தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை உயரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவர் நேற்று பேசினார். அப்படி தமிழக எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் அப்படின்னா ஏன் இந்த மசோதாவுக்கு இவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரதான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது வடக்கை வாழ வைக்கும், தெற்கை தேய வைக்கும். ஏற்கனவே தெற்கை மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே பெரும்பாலான இந்த 6 மாநிலங்களில் நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இங்கே பிஜேபியே கிடையாது. பிஜேபி மறைமுகமாக தான் பாண்டிச்சேரியில் அது அவங்க முதல்வர் கிடையாது. இப்போ ரங்கசாமி முதல்வர் இருக்கார். இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. அவர் பின்னாடி அவர் மேலே குதிரை சவாரி செஞ்சு மேலே வர்றதுக்காக பீகாரில் இப்போ பண்ணாங்கள்ல, அதே மாதிரி 2 பேருமே அலைன்ஸை போட்டு கடைசியில் நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லுவாங்க. சொல்லி நிதிஷ்குமார் எப்படி சொன்னாங்க, நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லி முதல்வர் ஆக்கி விட்டு 6 மாதத்தில் அவரை கழட்டி விட்டு
இப்போ வந்து பாஜகக்காரர் வந்து வந்துட்டார். அதே மாதிரி தான் வந்து பாண்டிச்சேரியிலேயே அந்த கூத்தை வந்து பண்ண போகிறாங்க. ஜெயிச்சால் பண்ணுவாங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பாண்டிச்சேரி. அடுத்த கட்டமாக நம்ம இங்கே வருவோம். இந்த மசோதாவை பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ அதிமுகவுக்கு வந்து அதிமுக மேலே வந்து குதிரை சவாரி செஞ்சு பாஜக வந்து உள்ளே வந்து வரப்போகுது. ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது அவங்களுக்குமே தெரியும் ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு. ஏன்னா அதுக்கு உதாரணமாக அதிமுககாரங்களே பிஜேபி வந்து வெறுக்கிறாங்க. தலைமை வந்து வேறு வழி இல்லாமல் வழக்குகளுக்கு பயந்து ஒத்துக்கிட்டாலுமே அடிமட்டத்தில் இருக்க கட்சிக்காரங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்தால் எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. அதிமுககாரங்களே வந்து அதை வந்து தயவு செஞ்சு நீ வர வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணாலுமே, எப்படி இவங்க வந்து குட்டிக்கரணம் போட்டாலுமே அதிமுக பாஜக இந்த அலையன்ஸு கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் வந்து வின் பண்ண முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த தொகுதி மறுவரை மசோதா மிகப்பெரிய தோல்வி பாஜகவுக்கு. இது வரைக்கும் இந்த 12 வருஷத்தில் 2014 வந்து பிரதமர் மோடி வந்து மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், வளர்ச்சியை கொண்டு வர போகிறேன், கருப்பு பணத்தை மீட்க போகிறேன், ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வந்து உங்களுக்கு 15 லட்ச ரூபா வந்து கருப்பு பணத்தை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு அடித்து விட்டு அதுக்கு பூரா வந்து மீடியாக்கள் மூலியமாக அப்படியே வந்து அவங்க வந்து பிரச்சாரத்தை பண்ணி ஆட்சியை வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகளை ஒடுக்கிற வேலையை வந்து அவங்க என்னமோ வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கண்ணியமானவங்க, ஒழுக்கமானவங்க, ஒழுக்க சீலர்கள், ஊழலற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எதிர்கட்சிக்கான மேலே பூரா கேசப்பட வேண்டியது. ஒன்று அமலாக்கத்துறை இல்லாட்டி சிபிஐ கேஸை போட்டு முடக்கிறது, அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணுறது, அவங்க மேலே வழக்கு போட்டு உள்ள ஜெயிலில் தூக்கி போடுறது. இப்போ தான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ 3வது முறையாக அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவை நம்பி, பீகாரில் வந்து நிதிஷ்குமார் நம்பி தான் இப்போ அவங்க வந்து இருக்க வேண்டிய சூழல். அதனால் வந்து அந்த ஆட்டை வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. அப்படி இருக்க சூழல்லையுமே ஃபுல் மெஜாரிட்டி இல்லாத நேரத்துலையுமே அவங்க வந்து தொகுதி மறுவரை என்ற ஒரு மசோதாவை கொண்டு வர்றது, அதை மகளிருக்கு நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னா இது வரைக்கும் பிஜேபியில் ஏன் வந்து மகளிரை வந்து நீங்கள் வந்து பாஜக தலைவரை கொண்டு வரல? மகளிர் அணிக்கு வேணால் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க தேசிய தலைவராக. பாஜக ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அப்படின்றப்ப நீங்கள் ஏன் வந்து இது வரைக்கும் பாஜக தலைவராக, தேசிய தலைவராக ஒரு மகளிரை ஏன் கொண்டு வரல? காங்கிரஸில் இருந்திருக்காங்க, சோனியா அம்மா இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி அம்மா இருந்திருக்காங்க. நீ ஏன் மகளிருக்கு வந்து நாங்கள் வந்து மகளிரை வந்து கொண்டாடுறோம், மகளிருக்காக நாங்கள் அதை பண்ணுறோம், மகளிர் வந்து மன்னிக்க மாட்டாங்க, காங்கிரஸை மன்னிக்க மாட்டாங்களாம். தொகுதி மறுவரை மசோதாவை தோற்கடிச்சதுனால மன்னிக்க மாட்டாங்க, அவங்களுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அதை பாஜகவினர் ஏன் பாஜகவுடைய தலைவராக ஒரு மகளிரை கொண்டு வரவில்லை அப்படின்ற கேள்வியை வந்து எல்லாருமே யோசிக்கணும். கண்டிப்பாக அந்த கேள்வியை யோசிக்கணும். இப்போ இவங்க வந்து பாஜக இது வரைக்கும் 12 வருஷம் ஆட்சிக்கு வந்து இது 3வது முறையாக வந்து மோடி வந்து ஆட்சியில் இருக்கார். அவங்க கொண்டு வந்த மசோதா பார்லிமெண்ட்டில் வந்து தோல்வி அடைஞ்சது இப்போ மட்டும்தான். வேளாண் திருத்த சட்டம்னு 2 கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணதுனால ஹரியானா, பஞ்சாப் விவசாயிகள் வந்து டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் வந்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி வந்து வக்ஃப் போர்டுகளில் வந்து திருத்த மசோதா ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை வந்து கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து நாடாளுமன்ற குழுக்கு அனுப்பி வைக்கின்ற பேரில் கொண்டு போய் ஒவ்வொரு கட்சி எம்பிகள்கிட்டையும் வந்து கருத்துக்கள்லாம் கேட்டு கடைசியாக வந்து அவங்க அடமண்ட்டாக வந்து அதை வந்து சட்டமாக்கினாங்க. அதே மாதிரி இது பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் மொத்தமாக வந்து ஆப்படிச்சு விட்டாங்க எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து. இது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அடி. இந்த அடியிலேருந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான முதல் தோல்வி. அதே தான் அந்த அலையன்ஸுக்கும் வந்து 23 வந்து மிகப்பெரிய தோல்வி கிடைக்க போகுது. அந்த தோல்வி வந்து மே 4ஆம் தேதி வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து நேற்று வந்து அழகாக வந்து சொன்னார். அதே தான்
பிஜேபியினுடைய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக நினைக்குது, எதிர்க்கட்சிகளை எந்த அளவுக்கு ஒடுக்க பார்க்குது, மக்களின் குரலாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை எந்த அளவுக்கு ஒடுக்க பார்க்குது, நம்முடைய பிரதிநிதித்துவத்தை எந்த அளவுக்கு குறைக்க பார்க்குது அப்படின்ற விஷயம்லாம் நேற்று வந்து தவிடி பொடியாக்கி விட்டாங்க எதிர்க்கட்சிகள். இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அடித்தட்டு மேல்தட்டு எல்லா மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்.